திரு செந்தில்வேல் ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், யாரோட பேக்கிங்கோட அவர் செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? யாருன்னு நினைக்கிறீங்க? இதற்கு என்ன எதிர்வினை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இண்டிகேஷன்ஸ் என்னன்னா எல்லாரும் சேரணும், ஒன்னா சேரணும்னு வலியுறுத்துவார் அப்படின்னு. அப்படி அவர் செய்தால் என்ன எதிர்வினை வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது அவர் இப்ப சமீப காலமாக சிலர் சொல்லுகிறார்கள் அவர் நம்முடைய திருமதி வி.கே. சசிகலா உள்ளிட்டவருடைய சந்திப்பிற்கு பிறகு இவ்வாறு பேசுகிறார் என்று அவர் தரப்பு அதை மறுக்கிறார். பட் அதுக்கெல்லாம் முன்பாக அவர் பல வாரங்களுக்கு முன்பாக டெல்லி சென்று நிர்மலா சீதாராமனை சந்தித்தது எல்லாத்தையும் நான் இங்க நினைவுகூர விரும்புகிறேன். தொடர்ச்சியாக ஒன்றுபட்ட அஇஅதிமுக அப்படிங்கறதுல செங்கோட்டையன் மட்டுமல்ல, மேலும் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக செல்லூர் ராஜு உள்ளிட்ட பல தலைவர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். ஏன்னா தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பல இடங்களில் அதிமுக தோல்விக்கு அது ஒரு காரணம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இது பிரதான ரீசன். ஹரி, அரசியலை பொறுத்தளவுல அல்டிமேட்டா கடைசி எல்லோருக்கும் தேவை வெற்றி. அந்த வெற்றிக்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்துகிறாரோ அப்படிங்கிற ஆதங்கம், கோபம் இவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இது ஒரு புறம். இது செங்கோட்டையனுடைய பிரதான கோபத்திற்கான காரணமாக இருக்கிறது. மற்றவர்களும் இதே கோபத்தில் இருக்காங்க. பட் செங்கோட்டையன் இன்றைக்கு வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார். வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு மேலும் சில காரணிகள் இருக்கிறது. அது உள்ளூர் அரசியல் என்று சொல்லப்படுகிறது. சில ஒன்றிய செயலாளர்கள் இவருடைய ஆதரவாளர்கள் இல்லாம, இவருடைய நாலேஜ் இல்லாம அதுல சில சேஞ்சஸ் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். பட் இப்பவும் நான் உறுதியாக நம்புவது இது அனைத்துமே பாஜகவினுடைய தெளிவான திட்டமிடலின் அடிப்படையில் தான் நடக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐய பார்வையாக இருக்கிறது, அரசியல் பார்வையாக இருக்கிறது. அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துவது மூலம் மட்டுமே அந்த இன்ட்ரெஸ்ட் ஏன் திமுகவுக்கு இருக்கக்கூடாது? திமுக ஏன் பேக் பண்ணக்கூடாது? அதிமுக பலவீனம் அடைவது திமுகவுக்கு தானே நன்மை? இல்ல, நீங்க திமுக அதிமுக பலவீனப்படுத்த வேண்டும் என்று முடிவு எடுத்திருந்தால், மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவிற்குள் ஏற்பட்ட குழப்பங்கள் நமக்கு தெரியும். தனித்த பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு போராடினார் அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியும். அது போன்ற ஒரு சூழல்ல திமுகவால திமுக நினைத்தால் அது முடியவே முடியாதா? ஒரு 20 எம்எல்ஏக்களை 10 எம்எல்ஏக்களை அதிமுக பக்கத்துல இந்த பக்கம் இழுத்திருந்தா அப்படி ஆட்சி வேண்டாம்னு ஒரு பிரின்சிபல் பொசிஷன் எடுத்திருக்கலாம். பட் எந்த கட்சியும் இன்னொரு கட்சி தன்னுடைய எதிர்கட்சி பலவீனப்படணும் தான் நினைக்கும். இல்ல, ஆனா பாஜகவுக்கு கூட்டணி கட்சி அதிமுக, திமுகவுக்கு எதிர்கட்சி. சோ யார் கூடுதலா அதிமுக பலவீனம் அடையணும்னு நினைப்பாங்க? இல்ல, இப்படி எடுத்துக்கங்க. அதிமுக பலவீனப்படுவதால் அந்த இடத்தில் அதிமுக தோல்வி அடைந்தால் திமுக வெற்றி பெறும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதிமுக பலவீனப்பட்டு தேய்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் போனால் அந்த இடத்திற்கு திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பெறுவதற்கு யாரோ ஒருத்தர் ஆகணும்ல. ஒரே ஒரு திமுக மட்டுமே இருக்காது இல்ல. நம்ம என்ன சீனா மாதிரியா ஒற்றை கட்சி ஆட்சி பெறியா? அப்படி இல்ல. அப்ப நிச்சயமாக ஆன்டி டிஎம்கே அல்லது திமுகவிற்கு எதிர்ப்பு என்ற வாக்குகளை பெறுவதற்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் யாருக்கு போகும்? அது பாஜகவிற்கு வரும் என்று பாஜக நம்புகிறது. திமுகவை பொறுத்தளவுல திமுக அதிமுக என்று தமிழ்நாடு அரசியல் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறது. இந்த ஒண்ணு திமுக இருக்கலாம், இல்ல அதிமுக இருக்கலாம். அப்படி ஒருவேளை அதிமுகவும் இல்லை என்றால் பெரியார், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு திராவிட இயக்கம் அந்த இடத்துக்கு வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கறதுதான் திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும். முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட கொள்கை எதிரியாக முரண்பட்ட பாஜக போன்ற கட்சிகள் அங்கே வருவதற்கு அதிமுகவை இப்ப நீங்க பாக்குறோம். அவங்க பிரதானமா பிஜேபி எதிர்த்து தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்தா போட்டு அவங்க மேல வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு கூட கணக்கு போடலாம்ல. யார் பிஜேபி? திமுக சொல்றாங்க. பிஜேபி வந்தா வந்துட்டு போகுது. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வலுவான பேஸ் இல்ல, அதிமுக போல ஒரு பேஸ் இல்ல அப்படின்னு அவங்க கணிக்கலாம்ல. இல்ல, ஒருபோதும் அதை விரும்ப மாட்டாங்க. ஐ எம் ஷுவர். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் அரசியல் ரீதியிலான வேறுபாடுகள் இருக்கிறதே தவிர இடஒதுக்கீட்டை அதிமுகவும் திமுகவும் ஒரே பார்வையில் தான் அணுகும். இருமொழி கொள்கையை அதிமுகவும் திமுகவும் ஒரே பார்வையில் தான் அணுகும். நீட்டை அதிமுகவும் திமுகவும் ஒரே பார்வையில் தான் அணுகும். இப்படி பல விவகாரங்கள் எடுத்துக்கங்க. எந்த பிரச்சனை எடுத்தாலும்
திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒரே பார்வையில் தான் சோ இதற்கு அணுகும். பின்னால ஆனால் பாஜக பாஜக இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க? நான் உங்கள்ட்ட உங்களோட இன்சைட்ஸ் இன்னும் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறேன். அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பும் கூட இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க போகுது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.